ஓம் சாந்தி. உடலை தளர்வாக வைத்திருப்போம். நன்றாக சௌகரியமாக அமர்ந்து கொள்வோம். முழு உடலும் ரிலாக்ஸ் ஆகட்டும். மனதை ஒருமுகப்படுத்துவோம். கவனத்தை இரு புருவங்களுக்கு மத்தியில் கொண்டு வருவோம். நான் ஆத்மா. உணர்வுகள் உள்ள உயிரோட்டமான சக்தி. சுயத்தை ஆத்மாவாக அனுபவம் செய்யுங்கள். நான் நிரந்தரமானவன். நான் அழியாதவன். எனக்கு மரணமே கிடையாது. நான் 7 தெய்வீக குணங்கள் கொண்ட சதோகுணி ஆத்மா. நான் 84 பிறவிகள் எடுத்து சக்கரத்தில் சுழன்று கொண்டிருக்கும் ஆத்மா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி சிஸ்டர். ஓம் சாந்தி. வணக்கம் சிஸ்டர். வணக்கம்பா. ஓகே, இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போயிடலாமா? போலாம் சிஸ்டர். ஓகேங்க சிஸ்டர். ஓகே, நாம இந்த 7 டேஸ் கோர்ஸ்ல அஷ்ட சக்திகளை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆத்மாவின் 8 சக்திகள். நம்ம ஏற்கனவே முதல் 4 சக்திகளை பார்த்துட்டோம். அதாவது இந்த அஷ்ட சக்திகளும் 4 2 செட்டா பிரிச்சிருந்தோம். அதுல முதல் செட்டு 4 சக்திகளை நம்ம பார்த்து விட்டோம். சோ முதலாவது சக்தி வந்து பவர் டு வித்ட்ரா, அதாவது புலனடக்கும் சக்தி. அதாவது ஆத்மாவோட அந்த சக்தியினால நம்மை சுற்றி இருக்கிற விஷயங்கள்னால அஃபெக்ட் ஆகவே மாட்டோம். ரொம்ப ஸ்டேபிளாக ஸ்திரமாக இருந்து அந்த நடக்கக்கூடிய விஷயத்தை, அது சூழ்நிலையா இருக்கலாம், இல்ல சில பேரோட பிஹேவியரா இருக்கலாம், அதை ஒரு சாட்சி பார்வையாளராக இருந்து நம்ம பார்ப்போம். சோ இந்த ஒரு சக்தியானது நம்ம தியானம் பண்ணும் பொழுது நமக்குள்ள இருந்து எமர்ஜ் ஆகும். நம்ம வந்து இறைவனுடைய கம்பெனியை, இறைவன்னா யாரு நமக்கு தெரியும்? சிவபாபா, சிவ தந்தை. அவருடைய துணையோடு நாம அது உட்கார்ந்து பண்ற யோகமாக இருந்தாலும் சரி, இல்ல நாள் முழுவதும் நம்ம இறைவனுடைய நினைவில் இருந்து, அவரோட துணையோடு இருந்து நாம மற்றவர்களுடைய தொடர்புல வந்து காரியங்கள் செய்வோம். சோ நாம வந்து வெளிப்புற விஷயங்களில் இருந்து, சூழ்நிலைகளிலிருந்து டீட்டாச்சா இருப்போம், ஸ்டேபிளா இருப்போம். டீட்டாச்சா இருக்கிறதுனா விலகி போயிடுவது கிடையாது, அலட்சியமாக இருப்பது கிடையாது. அந்த வெளிப்புற சூழ்நிலையில ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்மை டச் பண்ணாம நம்ம விலகி இருப்போம். இதற்கு உதாரணமாக ஆமை. இப்போ ஒவ்வொரு சக்திக்கும் ஒரு படத்தை நம்ம சொல்றோம். நீங்க அந்த படத்தை ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கனாலே இந்த சக்தி என்னங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். சோ இந்த புலனடக்கும் சக்திக்கு ஆமை, இந்த புலனடக்கும் சக்திக்கு
நம்ம மெடிடேஷன் பண்றது, இறைவனை துணையாக வைத்துக் கொள்வது, இதெல்லாம் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுதான் நம்ம இங்க ஸ்லைட்ல காமிக்கிறோம். சோ இந்த ஸ்லைடு பார்க்கும் பொழுதே அந்த சக்தியோட முழு விபரமும் நமக்கு ஞாபகத்துக்கு வந்துரும். அடுத்ததாக 2வது சக்தி ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். ஏன்னா முதல்ல நம்ம வெளிப்புற சூழ்நிலையிலிருந்து மனிதர்களுடைய பிஹேவியர் அது நமக்குள்ள எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வராம நம்மை விலக்கிக் கொள்கிறோம். மனதால் விலகிக் கொள்கிறோம். அப்படின்னாலே அந்த 2வது சக்தியான தயாராகும் சக்தி, அதாவது வேண்டாததை விட்டுவிடும் சக்தி ஆட்டோமேட்டிக்கா வந்துவிடும். சோ நாம வந்து எல்லா பழைய விஷயங்கள் என்னெல்லாம் மனசுல தேக்கி வச்சிருந்தோமோ, அதை கூட நம்ம உடனேயே விட்டு விடுவோம். இப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அதையும் நாம விட்டு விடுவோம். சோ நாம எதையுமே உள்ள வச்சுக்கல. அதனால நமக்குள்ள வீணான எண்ணங்கள் வரவே இல்லை. இப்ப சுட சுட ஒரு விஷயம் நடக்குது. ஆனா நான் புலனடக்கும் சக்தியை பயன்படுத்திட்டேன் அப்படின்னா, அந்த விஷயம் நம்ம மனசுக்குள்ள உட்காரவே உட்காராது. அது உடனே லெட் கோ ஆயிடும். அப்பவே நம்ம 3வது சக்திய நம்மளால அனுபவம் பண்ண முடியும். அதுதான் சகித்துக் கொள்ளும் சக்தி. ஏன்னா நம்ம உள்ள வந்து எந்த ஒரு பெயினும் ஃபீல் பண்ணல. அதே நம்ம வந்து புலனடக்கும் சக்தியை பயன்படுத்தலன்னு வச்சுக்கோங்க. அப்ப வெளியில நடந்த விஷயம் நம்மை பாதித்து விடும். கண்டிப்பாக அந்த எண்ணங்களாக உருவாகி தேங்கி விடும். அப்படின்னா நம்மால சகித்துக் கொள்வது என்பதும் நடக்காது. அப்ப உள்ள வந்து நம்ம நிறைய வலியை அனுபவம் செய்வோம். சோ நம்ம புலனடக்கும் சக்தியை பயன்படுத்தும் போது அந்த 3வது சக்தியான சகித்துக் கொள்ளும் சக்தியும் எமர்ஜ் ஆகிவிடும். இப்ப பார்த்தீங்கன்னா இந்த 3 சக்திகளும் நமக்குள்ள அனுபவம் ஆகும் பொழுது அந்த 4வது சக்தி ஏற்றுக்கொள்ளும் சக்தியும் வந்துடும். சோ உள்ள வந்து இது ஏன் இப்படி நடந்தது? இது எப்படி இப்படி நடக்கலாம்? எனக்கு எப்படி நடக்கலாம்? இந்த மாதிரி கேள்விகளே வராது. ஏன்னா நாம ஏற்றுக்கொண்டு விட்டோம். அந்த சூழ்நிலை எப்படி இருக்கோ, இப்ப இந்த சூழ்நிலை இப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கொண்டு விட்டோம். சோ இந்த 4 சக்திகளும் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா, நம்முடைய மனமும், புத்தியும் ரொம்ப கிளியரா இருக்கும். அந்த தேவையில்லாத எண்ணங்களிலிருந்து விடுபட்டு இருக்கும். அப்போதான் அடுத்த 4 சக்திகள் எமர்ஜ் ஆக ஆரம்பிக்கும். இத பத்தி நெறைய நம்ம டீட்டெயில்டா பார்த்துட்டோம். ஜஸ்ட் ஒரு ரீகேப் மாதிரி தான் இத பார்க்கிறோம். அதேபோல நமக்கு இந்த தயாராகும் சக்திக்கு இந்த பெட்டி படுக்கை அப்படிங்கிற அந்த ஒரு படம் நமக்கு தேவையான விஷயங்கள மட்டும் தான் நம்ம எடுத்து வச்சுக்கணும். மற்றதெல்லாம் நம்ம டிஸ்போஸ் பண்ணிடணும். அப்புறம் சகித்துக் கொள்ளும் சக்திக்கு இந்த மரத்தின் மீது கல் எறிவது. மரத்தின் மீது கல் எறிந்தால் கூட அது பழத்தை தான் கொடுக்கும். அப்பொழுதும் அது கொடுக்கும் தன்மையிலிருந்து மாறாது. அதே போல நாமளும் சகித்துக் கொள்ளும் சக்தியை பயன்படுத்தும் பொழுது நமக்குள்ள இருக்கிற அன்பு, அமைதி இதைத்தான் மற்றவர்களுக்கு கொடுப்போம். இப்ப ஏற்றுக்கொள்ளும் சக்திக்கு இந்த கடலானது எப்படி அனைத்து நதிகளையும் தனக்குள்ளே ஏற்றுக்கொள்கிறதோ, அதே போல நாமளும் எது எப்படி இருந்தாலும், யார் எப்படி இருந்தாலும், சூழ்நிலை எப்படி இருந்தாலும், அது அப்படித்தான் இருக்கிறது. அது ஏன் இப்படி இருக்குங்கிற கேள்வியெல்லாம் கேட்காம நாம ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ இந்த 4 சக்திகளும் நமக்குள்ள வந்த பிறகு, அந்த 5வது சக்தியான பகுத்தறியும் சக்தி எமர்ஜ் ஆக ஆரம்பித்துவிடும். இந்த பகுத்தறியும் சக்திக்கு என்ன படம் போட்டிருக்கோம்னா, இந்த பொற்கொல்லர் வந்து தங்கத்தை உரசி பார்ப்பார். ஒரு தங்கம் நல்ல தங்கமா, அது தூய்மையானதா, இல்லையா, போலியானதா அப்படிங்கிறத கல்ல உரசி பார்ப்பார். இது வந்து பகுத்தறிவது. இப்ப வந்து இந்த 4 சக்திகளும் நமக்குள்ள வரும்பொழுது, நம்மால ஒரு சூழ்நிலையை அது எப்படி இருக்கோ அது தெளிவாக தெரியும். அது எப்படி இருக்கோ, அது அப்படியே நம்மால பார்க்க முடியும். அதேபோல ஒரு மனிதரையும் இந்த மேனிபுலேஷன்லாம் இல்லாம, அவர் எப்படி இருக்கிறாரோ, அவர்கிட்ட இருக்கிற அந்த நல்ல, கெட்டது எல்லாமே நமக்கு கிளியரா அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே தெரியும். அங்க பயாஸ் எதுவுமே, பாரபட்சம் எதுவுமே இருக்காது. குழப்பங்கள் எதுவுமே இருக்காது. சோ விஷயங்கள் எல்லாமே அது எப்படி இருக்கோ அப்படியே தெரியும். இப்போ ஒரு விஷயம் எப்படி இருக்கோ அப்படியே தெரியுது. ஒரு மனிதருடைய அந்த உண்மையான குணம் நமக்கு தெரிய வருது. அது பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம். ஆனா
அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அது அப்படியே நமக்கு தெளிவா தெரியுதுன்னா நம்மால எது சரி எது தவறு, யார் சரி யார் தவறு இதையெல்லாம் நன்றாக பகுத்தறிய முடியும். நாம சரியாக பகுத்தறிஞ்சோம்னா அப்பதானே நம்மளுடைய அந்த தீர்மானம் முடிவெடுப்பது அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். நாம தெளிவாக ரொம்ப துல்லியமாக பகுத்தறிகிறோம் அப்படின்னா அந்த பகுத்தறியும் சக்தியும் எமர்ஜ் ஆயிடுச்சு இல்லையா? சோ இந்த பகுத்தறியும் சக்தியுடைய முக்கியத்துவத்தை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இப்ப பாருங்க, இந்த 5வது சக்தி, இந்த பகுத்தறியும் சக்தி வந்து அஷ்ட சக்திகள் ஆரம்பிக்கும் பொழுது எல்லாருமே சொன்னீங்க, எனக்கு பகுத்தறியும் சக்தி வரணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்ப அந்த பகுத்தறியும் சக்திக்கு வந்து மனமும் புத்தியும் தெளிவா இருக்கணும். அப்பதான் அந்த பகுத்தறியும் சக்திங்கிறது நமக்கு கைகூடும் அப்படின்னு நம்ம சொன்னோம். சோ அதற்காக அந்த முதல் 4 சக்திகள், அந்த முதல் சக்தியான புலனடக்கும் சக்தி வந்து நமக்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. நம்மளால வந்து சூழ்நிலையில இருந்து விலகி பார்க்க முடியுது. ஒரு சாட்சி பார்வையாளராக நம்மால இருக்க முடியுது. இப்ப பாருங்க, இந்த ஒரு சக்தி, முதல் சக்தியினால அதுக்கு அடுத்த சக்திகள் எல்லாம் எவ்வளவு சுலபமா வருதுங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் சிவ பரமாத்மா எப்பொழுதுமே என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்றார். அ இறைவனை மட்டுமே, சிவ பரமாத்மாவை மட்டுமே நினைவு செய்யுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம பவர்ஃபுல்லா இருக்கிறோம்னு அர்த்தம். இறைவனை நாம நினைவு செய்யறோம் அப்படின்னா நாம ஸ்டேபிளா இருக்கோம், ஸ்திரமாக இருக்கிறோம்னு அர்த்தம். இறைவனை நாம நினைவு செய்யறோம்னா நம்ம நிகழ்காலத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம். மறுபடியும் சொல்றேன், இறைவனை நினைவு செய்கிறோம் அப்படின்னா நான் பவர்ஃபுல்லா இருக்கேன்னு அர்த்தம். நான் வந்து நிகழ்காலத்துல இருக்கேன். கடந்த காலத்துல இல்ல, எதிர்காலத்துல இல்ல, நிகழ்காலத்துல இருக்கேன். நம்ம அடிக்கடி கடந்த காலத்துக்கு போயிடுவோம்ல. பழைய விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும். அது மனசுல ஓடிட்டு இருக்கும். இல்லன்னா எதிர்காலத்தை பற்றி என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ, இப்படி நடக்குமோ, அப்படி நடக்காம போயிடுமோ, இப்படி நம்ம எதிர்காலத்துல இருப்போம். ஆனா இறைவனை நினைவு செய்வது அப்படின்னா நம்ம நிகழ்காலத்தில் இருக்கிறோம்னு அர்த்தம். அதே போல ஸ்திரமாக இருக்கிறோம்னு அர்த்தம். இதுதான் இறைவனை நினைவு செய்வதற்கான அடிப்படையான நோக்கம். சோ இந்த 3 விஷயங்களை யாராவது திரும்பி சொல்றீங்களா? இறைவனை நினைவு செய்வது அப்படின்னா நம்ம 3 விஷயங்கள் சொன்னோம். அது என்னன்னு யாரால திருப்பி சொல்ல முடியுமா? இறைவனை நினைச்சதுதான் நிகழ்காலத்துல இருக்கிறோம்ன்ற ஒரு அர்த்தம். அடுத்தாப்புல இருப்பது. பவர்ஃபுல்லா இருக்கிறோம், பவர்ஃபுல்லா இருக்கிறோம். பவர்ஃபுல்லா இருக்கிறது. 3வது ஸ்திரமாக இருக்கிறோம்னு அர்த்தம். ஸ்திரத்தன்மையுடன் இருக்கிறது. ஸ்திரத்தன்மையோடு இருக்கு. இப்ப 3 பாயிண்ட் ஞாபகத்துக்கு வந்துருச்சுங்களா எல்லாருக்கும்? ஏன் இந்த பாயிண்ட் திரும்ப திரும்ப சொல்றோம்னா, இதுதான் இறைவனை நினைவு செய்வதற்கான அடிப்படையான நோக்கம். நான் இப்ப இறைவனை நினைவு செய்யறேன்னா, நான் ஆத்மா சக்திசாலியா இருக்கணும். நான் வந்து நிகழ்காலத்துல இருக்கணும். கடந்த காலத்திலயோ, எதிர்காலத்திலயோ இருக்கக்கூடாது. அதே போல ஸ்திரத்தன்மையோடு இருப்பது. இப்ப சொல்லுங்க, நம்ம இத்தனை நாட்களாக இறைவனை நினைவு செய்திருந்தோமே, அப்ப இந்த 3 விஷயங்களும் நமக்கு வெளிப்பட்டுதா? பவர்ஃபுல்லா இருந்தோமா? நிகழ்காலத்துல இருந்தோமா? ஸ்திரமாக இருந்தோமா? இந்த கேள்விக்கு என்ன பதில் வரும்? இல்லைங்க சிஸ்டர். இறைவனை நினைவு செய்யறதே இந்த 3 விஷயங்களுக்காகத்தான். ஏன்னா நம்ம வந்து எப்படி நினைவு பண்ணிட்டு இருந்தோம்னா, எனக்கு சில வேண்டுதல்கள் இருக்கு, அதெல்லாம் நிறைவேறணும். இப்ப சிவ பரமாத்மா என்ன பண்றாருன்னா, இந்த உலகத்துல இருக்க அத்தனை கோடி ஆத்மாக்களையும் 2ஆக பிரிக்கிறார். 2 கேட்டகரியா. ஒன்று வந்து அவருடைய நேரடி குழந்தைகள். இன்னொன்று வந்து இன்டைரக்ட் சில்ட்ரன். டைரக்ட் சில்ட்ரன், இன்டைரக்ட் சில்ட்ரன். அப்ப நேரடி குழந்தைகள் அப்படின்னா இறைவன் யார், அவரை பற்றிய முழு விபரங்களும் தெரிந்து கொண்ட குழந்தைகள். அவர் மூலமாக ஆஸ்தியை நேரடியாக பெற்றுக்கொள்பவர்கள். அப்பானா ஆஸ்தி கொடுக்கணும்ல. சோ நம்ம அப்பா ஆத்மாக்களின் தந்தை நமக்கு என்ன ஆஸ்தி கொடுக்கிறாரு சொல்லுங்க? என்ன ஆஸ்தி கொடுக்கிறாரு? ஞானம் என்ற ஆஸ்தியை கொடுக்கிறார் மேடம். அப்புறம் வேற என்ன ஆஸ்தி கொடுக்கிறாரு?
ஓகே, ஓகே. அதாவது ஆஸ்தி அப்படின்னா சத்தியுகம்ங்கிற ஆஸ்தி. ஓ! ஓகேங்களா? அந்த சத்தியுகம்ங்கிற ஆஸ்தி அடைவதற்கு நீங்க சொன்னீங்க பாருங்க. ஞானம், குணங்கள், சக்திகள். அதெல்லாம் அந்த பொக்கிஷங்கள் கிடைச்சாதான் சத்தியுகம்ங்கிற ஆஸ்திய நம்ம முழுசா பெற முடியும். எவ்வளவு நம்ம ஞானம், குணங்கள், சக்திகள்ல குறை வைக்கிறோமோ, அந்த அளவுக்கு ஆஸ்தியிலும் குறை வந்துரும். ஓகேங்களா? ஆஸ்தினா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோமா? சோ இந்த நேரடி குழந்தைகள் தான் இந்த ஆஸ்தியை பெற்று அவங்கவங்க முயற்சிக்கு ஏற்ப சத்தியுகம் அல்லது திரேதாயுகத்துக்கு வராங்க. ஆனா நிறைய ஆத்மாக்கள் அவரை சந்திக்கவே இல்லை. அவர் யாருன்னே தெரியாது. இப்ப நம்ம தியானத்துல அவரை சந்திக்கிறோம்ல, இன்னும் முரளி கிளாஸ் வந்த உடனே இன்னும் அவர்கிட்ட நெருக்கம் வர ஆரம்பிச்சிரும். ஏன்னா அவர் உங்க கூட நேரடியா பேசுவார். ஆனா இறைவனை பற்றி தெரியவே இல்ல, அவரை சந்திக்கவே இல்ல அப்படிங்கிற குழந்தைகள் எல்லாமே இன்டைரக்ட் சில்ட்ரன் ஆயிடுறாங்க. புரியுதுங்களா? அதனாலதான் அவங்களுக்கு சத்தியுகம் அந்த ஸ்வர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கல. அதாவது சத்தியுகம் திரேதா யுகத்துல துக்கம்னா என்னன்னே தெரியாது. பட் துவாபர யுகத்துல இருந்து துக்கம் ஸ்டார்ட் ஆகுது இல்ல? கொஞ்சமாக இருந்தாலும் அது துக்கம் தானே. அதனால அதை ஆஸ்தின்னு சொல்ல முடியாது. ஆனா இறைவன் ரொம்ப உயர்ந்தவர்ல. அவர் கொடுக்கிற ஒரு விஷயத்துல எந்த குறையும் இருக்காது. அதனாலதான் சத்தியுகம் திரேதா யுகத்தை மட்டும்தான் ஆஸ்தின்னு சொல்லப்படும். துவாபர யுகம் கலியுகத்தை ஆஸ்தின்னு சொல்ல முடியாது. ஆனா அந்தந்த ஆத்மாக்கள் எந்த அளவுக்கு தூய்மை அடைகிறாங்க, எந்த அளவுக்கு குணங்கள் சக்திகளோடு இருக்கிறாங்களோ அதற்கு ஏற்றாற் போல அவங்க துவாபர யுகத்துல இருந்து வருவாங்க. கண்டிப்பாக முதல் பிறவி துக்கம் இல்லாம தான் இருக்கும். ஏன்னா முதல் பிறவியில அவங்க எந்த நெகட்டிவ் கர்மமும் செய்ய மாட்டாங்க. ஆனா கத்துக்குவாங்க. கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உடனே அதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடும். சோ இப்போ நமக்கு ஆஸ்தி நேரடி குழந்தைகள் அப்படிங்கறதும் நமக்கு புரிஞ்சிடுச்சு. சோ அப்ப இறைவன் என்ன சொல்றாரு? என்னோட நினைவிலேயே எப்பொழுதும் இருங்க அப்படிங்கிறார். அவரோட நினைவில் இருந்தே இந்த படத்துல பாருங்க, எல்லாருமே அவங்கவங்களுக்கான கர்மங்கள் செய்றாங்க. அ ஒருத்தர் ஆபீஸ்ல வேலை பண்றாரு. ஆனா இறைவனோட ஞாபகம் இருக்கு. அதே போல ஒரு பெண் சமைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இறைவனுடைய ஞாபகம் இருக்கு. சாப்பிடும் பொழுதும் இறைவனுடைய ஞாபகம் இருக்கு. சோ நம்முடைய தினசரி காரியங்கள் எது செய்து கொண்டு இருந்தாலும் இறைவனுடைய நினைவில் இருந்து அதை செய்வார்கள். இப்ப இறைவனோட நினைவு என்ன குடுக்குதுன்னா, அந்த 3 விஷயங்கள். நம்ம சக்திசாலியா இருப்போம், நிகழ்காலத்துல இருப்போம், ஸ்திரமாக இருப்போம். அப்ப நம்முடைய கர்மங்கள் உயர்ந்த கர்மங்களாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு கர்மத்தினால நம்ம பின்னாடி பச்சாதாபப்படவே மாட்டோம். ஓகேங்களா? இப்ப நம்ம அஷ்ட கரங்களை உடைய, அஷ்ட புஜங்களை உடைய தேவி அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அஷ்ட புஜங்களை உடைய தேவி என்பது எந்த ஒரு ஆத்மா எல்லா தெய்வீக குணங்களையும் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நம்ம சொல்ல முடியும். அந்த 8 கரங்கள் என்பது ஆத்மாவின் 8 சக்திகளை ரெப்ரசன்ட் பண்ணுது. சோ எந்த ஆத்மா தனக்குள்ள இருக்கிற 8 சக்திகளை எமர்ஜ் பண்ணுதோ, அப்போ தனக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக குணங்களையும் அவர்களால வெளிப்படுத்த முடியும். அஷ்ட சக்திகளை பயன்படுத்தும் ஆத்மா தனக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக தன்மையை வெளிப்படுத்த முடியும். தெய்வீக தன்மைனா ஒண்ணும் இல்ல. அந்த 7 குணங்கள் தான். எல்லா ஆத்மாக்குள்ளேயும் இருக்கு. சக்திகளும் இருக்கு, குணங்களும் இருக்கு. ஆனா அஷ்ட சக்திகளை பயன்படுத்தி உள்ள போயிட்டு அந்த தெய்வீக குணங்களை வெளியே கொண்டு வரக்கூடிய ஆத்மாவை தான் அஷ்ட புஜங்கதாரி தேவி அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த தேவியை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம என்ன ஞாபகப்படுத்திக்கணும்னா இது நான். ஏன்னா இங்க ஒரு பெண்ணை குறிக்குதுன்னா அது ஒரு பெண்ணுன்னு அர்த்தம் இல்ல. அது ஆத்மாவை குறிக்குது. அப்ப பெண்கள் தான் அஷ்ட சக்திகளை உடையவர்கள், ஆண்கள்லாம் கிடையாது. அப்படி கிடையாது. இங்க ஆன்மீக படிப்புல ஆண், பெண் அப்படிங்கிற அந்த வித்தியாசமே கிடையாது. ஆண், பெண் என்பது உடல் சார்ந்த விஷயம். ஆத்மாவுக்கு ஆண், பெண் கிடையாது. ஓகேவா? அங்க தாய்மை, சக்தி இதை குறிப்பதற்காக அந்த பெண்களை தேவிகளாக காமிச்சிருக்காங்க. சோ அந்த தேவிகளை பார்க்கும் பொழுது இது நான் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரணும், ஞாபகப்படுத்திக்கணும். ஏன்னா நமக்கு மறந்துருது இல்ல. நம்ம என்னெல்லாம் சொல்றோம், என்கிட்ட சக்தி இல்ல, என்கிட்ட இந்த குணம் இல்ல அப்படின்லாம் சொல்றோம். அப்ப இல்லைன்னு சொல்லும் பொழுது அந்த நொடிய அந்த குணமோ சக்தியோ நமக்கு குறைந்து போய் விடுகிறது. சோ இந்த தேவிகளை பார்க்கும் பொழுது இது நான், எனக்குள்ள தெய்வீக தன்மை இருக்கு. ஆனா கொஞ்சம் உள்ள போயிடுச்சு, கொஞ்சம் ஆழமா போயிடுச்சு.
ஆனா 8 சக்திகளும் இருக்கு இல்லையா? சோ நான் அதை பயன்படுத்தி என்னுடைய தெய்வீக தன்மையை நான் திரும்ப கொண்டு வருவேன். இத ஞாபகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதிரி துவாபர யுகத்துல இருந்து இந்த பக்தி என்பது ஸ்டார்ட் ஆனது. சோ ஒரு ஆத்மா அந்த அஷ்ட சக்திகளை பயன்படுத்தும் பொழுது தனக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக தன்மையை அது அனுபவம் செய்யும். முன்னாடிலாம் நம்ம ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உடனே உணர்வு பூர்வமா அஃபெக்ட் ஆயிடும். என்ன சொல்றோம்? உணர்ச்சி வசப்பட்டு விடுவோம். நம்ம வந்து காயப்பட்டு விடுவோம். டெம்பர் லூஸ் பண்ணிடுவோம். கோபம் வந்துரும். அந்த ஒரு சம்பவத்தை ரொம்ப நாளைக்கு நம்ம ஞாபகத்துல வச்சிருப்போம். அதை பற்றி நெறைய பேர்கிட்ட நெறைய தடவ நம்ம வர்ணனை செய்வோம். ஆனா இப்போ நம்ம டீட்டாச் ஆகுறோம். விலகி இருக்கிறோம். அந்த விஷயம் நம்ம மனசுல வந்து உட்காருவதற்கு நாம அனுமதி கொடுப்பதில்லை. நாம வந்து மனிதர்களை சகித்துக்கொள்ள ஆரம்பித்து விட்டோம். அவர்கள் யாராக இருக்கிறார்களோ அப்படியே ஏற்றுக்கொண்டு விட்டோம். அப்படின்னா நம்முடைய தெய்வீக குணங்களான தூய்மை, அமைதி எல்லாமே அனுபவம் ஆக ஆரம்பித்து விடுகிறது. நம்ம வந்து யாரையுமே வந்து ஒரு லோவாக, இவர்கள் குறைந்தவர்கள் அப்படிலாம் நினைக்கிறதே கிடையாது. நம்மகிட்ட இருந்து அந்த அன்பின் எனர்ஜி அவங்களுக்கு போகுது. எப்ப வந்து யாரை பற்றியாவது வெறுப்பு, எனக்கு பிடிக்கல, கோபம் இந்த மாரி நெகட்டிவ் உணர்வுகள் இருக்கோ, அப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த அன்பு தடைப்படும். அப்ப நம்ப ஆத்மாக்குள்ள அந்த குறைவு ஏற்பட்டுவிடும். ஆனா அஷ்ட சக்திகளை பயன்படுத்தும்போது இந்த தவறு நிகழாது. நம்மகிட்ட இருந்து அன்பு அவர்களுக்கு போகும். இந்த மாரி பாருங்க, அன்பு, மகிழ்ச்சி இதையெல்லாம் நம்ம எண்ணத்தில் கொண்டு வந்து, அதை கொடுக்கும் பொழுதுதான் நமக்கு எப்பொழுதுமே அந்த வளர்ச்சி என்பது இருக்கும். கொடுத்துட்டே இருக்கிற ஆத்மா தான் வளரும். இப்ப வந்து அந்த ஒரு சம்பவம் நடந்தது பாருங்க. ஆனாலும் நான் ஆத்மா எனக்குள்ளே நான் சுகமா தான் இருக்கேன். கம்ஃபர்டபுளா இருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சி என்பது தொலைந்து போகவில்லை. அது என்கிட்டயே தான் இருக்கு. அப்படின்னா எல்லா தெய்வீக குணங்களும் இன்டாக்ட்டா இருக்கு. இன்டாக்ட்னா என்ன சொல்லுவாங்க? அட்டாச்டா இருக்கு. விட்டு பிரியல. இன்டாக்ட்டா இருக்கு. ஆனா இது எல்லாமே எப்ப பாசிபிள்னா, அந்த அஷ்ட சக்திகளை பயன்படுத்தும்போது மட்டுமே. ஆனா இந்த அஷ்ட சக்திகளில் ஒரு சக்தி குறைவாக இருந்தால் கூட, ஆத்மாவால அதனுடைய தெய்வீக தன்மையை அனுபவம் செய்ய முடியாது. ஏன்னா இந்த 8 சக்திகளும் ஒன்றாக தான் இருக்கும். அடுத்தடுத்து தொடர்ந்து எமர்ஜ் ஆக ஆரம்பிக்கும். அதாவது ஒரு சக்தி குறைவா இருக்கு, 7 சக்தி இருக்கு, 6 சக்தி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ உதாரணமா ஒரே ஒரு சக்தி குறைவா இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உள்ள ஏதோ ஒரு பலவீனம் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு பலவீனம் நமக்குள்ள இருக்கு அப்படின்னா நம்முடைய வைப்ரேஷன் எப்படி இருக்கும்? ஹையா இருக்குமா? லோவா இருக்குமா? லோவா இருக்கும். ஆ உள்ள ஒரு பலவீனம் இருந்தா நம்ம வைப்ரேஷன் ரொம்ப லோவா இருக்கும். அப்ப எங்க வைப்ரேஷன் லோவா இருக்கோ, அங்க தெய்வீக தன்மை இருக்கவே முடியாது. அதனால தான் இந்த தெய்வீக தன்மை எனும் பொழுது, அந்த அஷ்ட சக்திகளை காண்பிக்கிறார்கள். 6 சக்திகள், 7 சக்திகள் என்பது கிடையாது. அ எல்லா 8 சக்திகளும் ஒன்றாக இருக்க வேண்டும். இப்போ வந்து ஒரு நார்மலான கண்டிஷன்ல நம்ம ரொம்ப காமா, கூலா, ஹேப்பியா, திருப்தியா, எல்லார் மீதும் அன்பு இதெல்லாம் ரொம்ப பக்காவா இருக்கும். ஆனா எப்ப வந்து நம்ம குழந்தைங்க சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க, இன்லாஸ் வந்து ஏதோ ஒரு தடை ஏற்படுத்துறாங்க, நமக்கு வீட்டுக்கு ஹெல்ப் பண்ண வராங்க, அவங்க அன்னைக்கு வரவே இல்ல, இன்னைக்கு பஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த மாரி சூழ்நிலையில நமக்கு ஒரு பிரஷர் அனுபவம் ஆகுது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்முடைய ஸ்திரத்தன்மைய லூஸ் பண்ணிர்றோம். அப்போ அப்போ அந்த தெய்வீக தன்மையும் ஃபினிஷ் ஆயிடுது. அதே நாம வந்து அந்த முதல் சக்தி, அந்த புலனடக்கும் சக்திய நம்ம பயன்படுத்திட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்ப குழந்தைகள் வந்து நெறைய டான்ட்ரம்ஸ் பண்றாங்க. நெறைய பிரச்சனைங்க குடுக்குறாங்க. ஆனா நாம டிட்டாச் ஆகிட்டோம். ஹஸ்பண்ட் வந்து கோஆப்பரேட் பண்ண மாட்டேங்கிறாரு. நம்ம டிட்டாச் ஆகிட்டோம். பாஸ் வந்து நம்ம மேல ரொம்ப எதிர்பார்ப்புகள் வைக்கிறாரு. டிட்டாச் ஆகிட்டோம். நாம என்ன திட்டமிட்டோமோ, அது மாதிரியே அது நடக்கல. டிட்டாச் ஆகிட்டோம். சோ, அதனால இந்த டிட்டாச்மென்ட் புலனடக்கும் சக்திங்கிறது ரொம்ப ரொம்ப முதன்மையான பவர்.
மற்ற எல்லா சக்திகளும் அத ஃபாலோ பண்ணி வரும். சோ நான் வந்து டீட்டாச் ஆகிட்டேன். அப்ப சூழ்நிலை என் மேல எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸையும் ஏற்படுத்த முடியாது. நான் ஆத்மா என்னுடைய ஒரிஜினல் ஸ்டேட்டான அந்த தூய்மை, அமைதி, அன்பு, மகிழ்ச்சி இது எல்லாவற்றிலும் நான் அப்படியே நிலைத்திருப்பேன். நம்ம வந்து சூழ்நிலையிலிருந்து விலகுறோம். நம்ம பழைய சம்பவங்கள மனசுல பிடிச்சு வச்சுக்கிறது இல்ல. நம்முடைய சகிக்கும் தன்மை என்பது ரொம்ப இயல்பான ஒன்றாக ஆகிவிடுகிறது. நம்ம ஒவ்வொருத்தருடைய சமஸ்காரத்தையும் அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படியே ஏத்துக்கிறோம். ஒவ்வொரு சூழ்நிலையும் எப்படி அது வந்திருக்கோ, எந்த கேள்விகளும் இல்லாம அப்படியே ஏத்துக்கிறோம். சோ இந்த 4 சக்திகளும் ஒரு பண்டல் மாதிரி இருக்கு. அதாவது ஒரு பண்டல்னா என்ன? எல்லாத்தையும் சேர்த்து ஒண்ணா கட்டி வைப்பாங்கல்ல, குரூப்பா. அது போல இந்த 4 சக்திகளும் ஒரு பண்டல் போல இருக்கு. சோ இந்த 4 சக்திகளும் வரும்பொழுது, அடுத்த 4 சக்திகளும் ஆட்டோமேட்டிக்கா எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா, இந்த முதல் 4 சக்திகள் மூலமாக ஆத்மா வந்து கிளீன் ஆகுது. இந்த முதல் 4 சக்தியின் மூலமாக ஆத்மா வந்து கிளீன் ஆகுது. உள்ள வந்து எந்த அழுக்கு, எந்த கரையும் கிடையாது. பழைய நினைவுகள் கிடையாது. பழைய சமஸ்காரங்கள், அந்த காயப்படுற சமஸ்காரம், கோபப்படுற சமஸ்காரம் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து மற்றவர்களை பற்றி சிந்திப்பது கிடையாது. பரச்சிந்தனை கிடையாது. அவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க? அவங்க இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க. அது போல அவங்கள பத்தி நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. சோ இது எல்லாமே ரிமூவ் ஆயிடுச்சுன்னா, ஆத்மா வந்து ரொம்ப கிளீன் ஆயிடும். ஆத்மா கிளீன் ஆகும் பொழுது நம்முடைய வைப்ரேஷனும் கிளீன் ஆக ஆரம்பித்து விடும். சோ இந்த மாதிரி நம்முடைய வைப்ரேஷன் கிளீன் ஆகும் பொழுது நம்முடைய கவனம், ஃபோக்கஸ், அட்டென்ஷன் மற்றவர்களுடைய வைப்ரேஷன் பக்கம் போகும். அதாவது வெளிப்புறமாக அவங்க யாரு? அவங்க என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க? அவங்க பார்க்க எப்படி இருக்காங்க? அவங்க என்ன செய்றாங்க? இதெல்லாம் வெளிப்புற விஷயங்கள் இல்லையா? சோ நம்முடைய கவனம் வெளிப்புற விஷயங்களில் போகாம அவங்களோட ஒரிஜினல் வைப்ரேஷன் பக்கம் போயிடும். ஏன்னா இன்னைக்கு நாட்கள்ல நம்ம மனிதர்களால நிறைய ஏமாற்றப்படுகிறோம். ஏன்னா அவங்க பேசுறது ஒன்றாக இருக்கு. ஆனா உள்ள திங்க் பண்றது வேறையா இருக்கு. அ சில விஷயங்கள் ஒரு மாதிரி சொல்றாங்க. ஆனா செய்யும் பொழுது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட்டா இருக்கு. சோ நாம வந்து மற்றவர்களால ஏமாற்றப்படக்கூடாது. நம்ம சூழ்நிலைகளால கூட ஏமாற்றப்படக்கூடாது. சில சமயம் என்ன சொல்றோம்? நான் நினைக்கவே இல்ல இப்படி நடக்கும். நான் இப்படி பிளான் பண்ண அப்படி நடந்துருச்சு. நான் அத கவனிக்காம விட்டுட்டேன். அப்படின்னா நம்ம சூழ்நிலைகளால கூட ஏமாற்றப்படுகிறோம். அதனால இந்த பகுத்தறியும் சக்தி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். எது சரி? எது தவறு? எது உண்மை? எது பொய்? சோ இந்த பகுத்தறியும் சக்திங்கிறது நமக்கு மிக மிக அவசியம். இந்த பகுத்தறியும் சக்தி எந்த ஆத்மாக்களுக்கு வரும்னா, அவங்க வெளிப்புறமான விஷயங்களை பார்க்க மாட்டார்கள். அவங்க அந்த சூழ்நிலையில இருக்கக்கூடிய வைப்ரேஷன தான் உணர்வார்கள். மனிதர்களுடைய வைப்ரேஷன தான் பார்ப்பாங்க. இந்த வைப்ரேஷன்ங்கிறது ரொம்ப சூக்ஷ்மமான எனர்ஜி. அது கண்களுக்கு புலப்படாது. நம்ம வெளியில பண்ற எல்லா விஷயமும் கண்களுக்கு தெரியும். சில பேர் ரொம்ப ஸ்வீட்டா பேசுவாங்க. சில செய்யறதெல்லாம் வந்து ரொம்ப இனிமையா இருக்கும். அதெல்லாம் நம்மளால கண்ணால பார்க்க முடியும். ஆனா வைப்ரேஷன்ங்கிறது கண்களால பார்க்க முடியாதுல்ல? இப்போ நம்ம வந்து எந்த விஷயங்கள் வெளியில தெரியுதோ, அதை வைத்து பகுத்தறிந்து ஒரு முடிவு எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. அந்த முடிவு தவறாக போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா அதே நாம வைப்ரேஷன வச்சு, நம்முடைய வைப்ரேஷன் மூலமா அடுத்தவங்களோட வைப்ரேஷன் நம்ம பகுத்தறிந்தோம்னு வச்சுக்கோங்க, அங்கே தவறுகள் நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம துல்லியமாக பகுத்தறிவோம். அ வைப்ரேஷன் மூலமாக நம்ம பகுத்தறிந்தோம்னா, அந்த பகுத்தறிதல் என்பது துல்லியமா இருக்கும். ஆனா மற்றவர்களோட வைப்ரேஷன நம்ம பகுத்தறிவதற்கு நம்முடைய வைப்ரேஷன் ரொம்ப ஹையா இருக்கணும். சோ நம்முடைய வைப்ரேஷன் ரொம்ப ஹையா இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த முதல் 4 சக்திகள் ரொம்ப முக்கியம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த பாயிண்ட் புரியுதுங்களா எல்லாருக்கும்? புரியுதுமா. ம். சோ நாம வந்து வெளிப்புறமான விஷயங்கள வச்சு ஏதாவது முடிவெடுத்தோம்னா, அந்த முடிவு தவறாக போவதற்கு வாய்ப்பு இருக்கு. கரெக்ட்டா? இல்லையா? அனுபவம் இருக்கா உங்களுக்கு? அவங்க எப்படி பேசுனாங்க, அத வச்சு நம்பிட்டேனா?
அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க தெரியுமா? அதெல்லாம் நம்பிட்டேனா? அப்படின்னு சொல்றோமா இல்லையா? நடந்திருக்கா அது மாதிரி? ஆமாமா நடந்திருக்கு. ஆ. சோ வெளிப்புறமான விஷயங்கள வச்சு நம்ம பகுத்தறிந்து ஒரு முடிவை எடுக்கும் பொழுது, அது தவறாக போவதற்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா, அவங்களோட வைப்ரேஷன் ஏன்னா வைப்ரேஷன்ங்கிறது உள்ள இருந்து வர்றதில்ல. உள்ள இருந்து வர்றது வந்து தவறா இருக்க வாய்ப்பே இல்ல. அப்ப நாம அத நம்ம கேட்ச் பண்ணிட்டோம்னா, நம்ம துல்லியமாக பகுத்தறிவோம். நம்முடைய தீர்மானம் தவறாக போகாது. சில சமயம் நடக்கும்ல. ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஃப்ரெண்ட ரொம்ப நம்புவாரு. அப்போ ஒய்ஃப் எவ்வளவோ சொல்வாங்க. அம்மா எவ்வளவோ சொல்வாங்க. "இந்த பையன பார்த்தா எனக்கு சரியா படலப்பா. இவன் கூட ரொம்ப பழகாத, ஜாக்கிரதையா இரு. கொடுக்கல் வாங்கல்லாம் வச்சுக்காத" அப்படின்னு வீட்ல இருக்க பெண்கள் சொல்வாங்க. ஆனா, அந்த ஆண்கள் வந்து வெளிப்புறமான விஷயங்கள். "உனக்கு என்ன தெரியும்? நீ வீட்டுக்குள்ளேயே இருக்கிற. நாங்க தானே பழகுறோம். அவன் எப்படிலாம் பேசுவான் தெரியுமா? எப்படிலாம் நடந்துக்குவான் தெரியுமா? அவன்கிட்ட என்னலாம் இருக்கு தெரியுமா?" அப்படிலாம் சொல்வாங்க. சோ இந்த இன்ட்யூஷன் அந்த வைப்ரேஷன கேட்ச் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுதான் பகுத்தறியும் சக்திக்கானது. ஆனா எப்ப வந்து நம்ம துல்லியமாக பகுத்தறிய முடியும்னா, நம்முடைய வைப்ரேஷன் துல்லியமாக இருக்கணும். ஹையா இருக்கணும். லோ வைப்ரேஷன்ல இருந்தா முடியாது. நல்லா யோசிச்சு பாருங்க. எனக்கு புலனடக்கும் சக்தி இல்ல. நான் சூழ்நிலையோட பிரபாவத்துல வந்துடுறேன். நான் ஏற்கனவே நடந்து முடிஞ்ச விஷயத்தெல்லாம் உள்ள வச்சுண்டு, மனச போட்டு குழப்பிட்டே இருக்கிறேன். அப்படின்னா என்கிட்ட இருந்து என்ன வைப்ரேஷன் வரும்? என்னால வந்து மற்றவர்களுடைய சமஸ்காரங்களை சகித்துக் கொள்ள முடியாது. என்னால ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா, என் மைண்டும், இன்டெலெக்டும் மனசும் புத்தியும் தெளிவா இருக்காதே. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரியுதுங்களா? புரியுதுமா. ஆ. சோ நம்ம பகுத்தறியணும்னா, இந்த முதல் 4 சக்திகள் மூலமாக நம்முடைய வைப்ரேஷன் ரொம்ப ஹையா இருக்கணும். நம்மளோட வைப்ரேஷன் ஹையா இருக்குன்னா என்ன அர்த்தம்? என்னுடைய எண்ணங்கள், உள் உணர்வு எல்லாமே தூய்மையா இருக்கு. அன்பை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கு. மகிழ்ச்சியா இருக்கு. சாந்திய அனுபவம் பண்ணுது. ஆனந்தமா இருக்குன்னா, வைப்ரேஷன் ரொம்ப ஹையா இருக்கும். சோ நம்முடைய வைப்ரேஷன் ரொம்ப ஹையா இருக்கும் பொழுது, மத்தவங்களோட வைப்ரேஷன நம்மால கேட்ச் பண்ண முடியும், பகுத்தறிய முடியும். இப்படி நம்ம பகுத்தறிந்தோம்னா, கண்டிப்பா நம்முடைய முடிவு தவறாக போகாது. ஏன்னா நம்ம கரெக்ட்டா பகுத்தறிஞ்சுட்டோம்ல. அதனால தான் பகுத்தறியும் சக்திக்கு அப்புறமா தான் நிர்ணயம் செய்யும் சக்தி அப்படிங்கிறது வருது. சோ இன்றைய நாட்கள்ல நம்ம என்ன பண்றோம்? யார்கிட்டயாவது போய் கேட்கிறோம். எனக்கு எது சரின்னு உங்களுக்கு தோணுது? உங்களுக்கு என்ன படுது? எனக்கு இது சரியா வருமா? ஒரு பிசினஸா இருக்கட்டும், ஒரு திருமணம் விஷயமா இருக்கட்டும், இல்ல குடும்பத்துல எடுக்க வேண்டிய ஒரு முடிவா இருக்கட்டும், நம்ம மத்தவங்க கிட்ட போய் கேட்கிறோம். "நான் என்ன முடிவு எடுக்கணும்னு நீ நினைக்கிற?" அப்படின்னு போய் கேட்கிறோம். இப்போ நமக்கு பகுத்தறியும் சக்தி குறைவாக இருக்கிறதுனால தான், நம்மால சரியான முடிவுகள எடுக்க முடியல. சில பேருக்கு முடிவுகள் எடுக்கவே பயமா இருக்கும். ஐயோ! இது இப்படி ஆயிடுமோ? அப்படி ஆயிடுமோ? அப்போ அந்த விஷயத்துல சம்பந்தப்படாதவங்க கிட்ட போய் நம்ம முடிவுகள கேட்போம். இப்ப நமக்கு வந்து பகுத்தறியும் சக்தி துல்லியமாக இருந்ததுன்னா, நம்ம வாழ்நாள் முழுக்க யாராலயும் ஏமாற்றப்பட மாட்டோம். சில சமயம் நாமளே நம்மள ஏமாத்திப்போம். அதுவும் நடக்கும். எனக்கே என்ன சரியா பகுத்தறிய முடியல. நான் யாருங்கிறதே எனக்கு தெரியல. அ நான் பெர்ஃபெக்ட்ன்னு நெனச்சுட்டு கூட உட்கார்ந்துட்டு இருப்பேன். எனக்குள்ள இருக்கிற குறை எனக்கே தெரியல. யாராவது சொன்னாலும் எனக்கு கோபம் வரும். ஏன்னா, நான் தான் என்ன பத்தி ரொம்ப உயர்வா நெனச்சுட்டு இருக்கேன். அப்ப யாராவது சொல்லும் பொழுது, என் மேல பழி போட்டுட்டாங்கன்னா, அவங்க கிட்ட நான் சண்ட போடுவேன். யாராவது நான் செய்ற ஒரு காரியத்துல கரெக்ஷன் சொன்னா எனக்கு பிடிக்காது. ஏன்னா, நான் பெர்ஃபெக்ட் ஆச்சே. சோ முதல்ல நாம நம்மை பகுத்தறியணும். இல்லன்னா, நம்மாலேயே நாம் ஏமாற்றப்பட்டு விடுவோம். அப்புறம் கடைசியில, "அடச்சே! நான் மிஸ் பண்ணிட்டேன் பாரு" அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். சோ, நாம பகுத்தறியும் சக்தியை பயன்படுத்தும் பொழுது, நம்மாலேயே நாம ஏமாற்றப்பட மாட்டோம். மற்றவர்களால ஏமாற்றப்பட மாட்டோம். சூழ்நிலைகளாலும் நம்ம ஏமாற்றப்பட மாட்டோம். ஏன்னா, நம்ம ரொம்ப துல்லியமாக பகுத்தறியும் சக்தியை பயன்படுத்துறோம். சோ, எல்லாமே முதல்ல நம்மகிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல நம்ம சுயத்தை துல்லியமாக பகுத்தறிய வேண்டும். இப்போ இப்படி இருக்கக்கூடாது. நான் வந்து என்னோட பலவீனங்களையே நான் சரியாக பகுத்தறியவில்லை. நம்மகிட்ட என்ன பலவீனங்கள் இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. அ உடலுக்கு நோய் வருவது போல ஆத்மாக்குள்ளேயும் நோய்கள் இருக்கு. அதுவே எனக்கு தெரியல. அப்படின்னா,
நான் வந்து பகுத்தறியவே இல்லைன்னா அங்க மாற்றம் என்பதை என்னால கொண்டு வரவே முடியாது. அதே நான் எனக்குள்ள இருக்கிற குறைகளை, பலவீனங்களை, விகாரங்களை பகுத்தறிந்து விட்டேன் என்றால், நான் முயற்சி செய்து அதை பரிவர்த்தனை பண்ணிடுவேன்ல. நான் பகுத்தறியவே இல்ல. அதனால மாற்றமும் கொண்டு வரல. அப்படின்னா பாருங்க, இந்த புத்தி வந்து ஒரு நிர்ணயம் பண்ணுது, ஒரு தீர்மானம் எடுக்குது. அதுதானே கர்மத்துல வருது. இத செய்யலாம், இத செய்ய வேண்டாம் அப்படின்னு புத்தி வந்து ஒரு பகுத்தறிந்து ஒரு முடிவை எடுக்குது. அததான் நம்ம கர்மத்துல கொண்டு வரும். ஒருவேளை பகுத்தறியும் சக்தி சரியாக இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா தீர்மானிக்கும் சக்தி தவறாதான் இருக்கும். அப்ப கண்டிப்பாக கர்மம் மட்டும் எப்படி கரெக்டா இருக்கும்? அப்ப கர்மம் தவறாக இருந்தா ரிசல்ட் கண்டிப்பா தவறாகத்தான் இருக்கும். அதனால இந்த பகுத்தறியும் சக்தி என்பது மிக 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 முக்கியமானது. சோ இந்த பகுத்தறியும் சக்திக்கு வந்து ஒரு சிம்பலாக காயத்ரி தேவியை காமிக்கிறாங்க. திவ்ய புத்திக்கு உரியவள் காயத்ரி தேவி. ஏன்னா இந்த பகுத்தறியும் சக்திக்கு அந்த புத்தி வந்து திவ்யமாக இருக்கணும். திவ்யம்னா என்ன? தெய்வீகமாக இருக்கணும். யாராவது தவறா பகுத்தறிஞ்சிட்டாங்க, ராங் டெசிஷன் பண்ணிட்டாங்கன்னா உலகம் அவங்களை என்ன சொல்லுது? இவங்களோட புத்தி வந்து ஊட்டப்பட்டு விட்டது. என்ன உன் புத்தி லாக் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்பாங்கல்ல, ஒரு தவறான டெசிஷன் எடுத்துட்டா. ஏன்னா அந்த புத்தி வந்து ஒர்க் பண்றதை நிறுத்திடுச்சு. அதனாலதான் தவறுகள் நடக்கின்றன. அதனால காயத்ரி தேவி என்ன சொல்றாங்க? புத்தியின் தேவி. அதாவது காயத்ரி தேவியை நம்ம வழிபட்டோம்னா நமக்கு திவ்ய புத்தி வரும் அப்படி அர்த்தம் கிடையாது. நம்ம அப்படிதானே செய்யறோம். சரஸ்வதி தேவியை வழிபட்டால் எனக்கு படிப்பு நல்லா வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு தேவியும் நம்ம வழிபட்டால் நமக்கு அந்த குணம் வந்துரும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. இந்த தேவி இந்த குணத்துக்கு, இந்த சக்திக்கு ரெப்ரசன்டேட்டிவ். நான் அவர்களை பார்த்து எனக்குள்ள இருக்கிற அந்த குணங்களை, சக்திகளை வெளிக்கொண்டு வரேன்னு அர்த்தம். சோ காயத்ரி தேவி வந்து யாருக்கெல்லாம் திவ்யமான புத்தி இருக்கோ அவர்களுடைய சிம்பலாக காட்டப்பட்டிருக்கிறது. சரி, அப்ப நான் எப்படி காயத்ரி தேவியாக மாறுவது? இப்ப காயத்ரி தேவியோட படத்தை பாருங்க. அவங்களோட ஒரு கையில சுய தரிசன சக்கரம் இருக்கிறது. சோ நாம வந்து ரொம்ப கரெக்டா பகுத்தறியணும் அப்படின்னா மற்றவர்களை பற்றி சிந்தனைகள் நமக்குள்ள வரக்கூடாது. சிவ பரமாத்மா அடிக்கடி இதை மென்ஷன் பண்ணுவாரு. பரச்சிந்தனை இருக்கக்கூடாது. அவங்க கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்கா, அவங்க கிட்ட ஒரு தவறான சமஸ்காரம் இருக்கா, அதை நீங்க பகுத்தறிஞ்சிட்டீங்களா? ஓகே, ஃபுல் ஸ்டாப். அதுவே மனசுல ஓட்டிட்டு இருக்காதீங்க. மற்றவர்கள் பற்றி சிந்தனை செய்து கொண்டே இருக்காதீர்கள். நீங்க உங்களை பகுத்தறியுங்கள். நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்? இந்த சூழ்நிலை வந்திருக்கே, நான் எப்படி இதற்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும்? இவங்க இப்படி நடந்துக்கிறாங்களே, நான் எப்படி பிஹேவ் பண்ணணும்? சோ நம்முடைய போக்கஸ் சுயத்தின் மீது இருக்கிறது. அந்த கோலாட்டம் பார்த்தோம்ல, மற்றவர்களுடைய கை எப்படி போகுதோ அதை பார்த்து நான் என்னுடைய கோலை பயன்படுத்துகிறேன். அப்பதானே அது அழகான டான்ஸ் ஃபார்மா இருக்கும். அது போல ஒரு சூழ்நிலை எப்படி இருக்கு, ஒரு மனிதரோட பிஹேவியர் எப்படி இருக்கு, அதை பார்த்து நான் எனக்குள்ள என்ன மாற்றம் கொண்டு வரணும், நான் என்ன மாறணும். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு சுயத்தின் மீது கவனம் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வைப்ரேஷன் ரொம்ப ஹையா இருக்கும். அதே நம்ம வந்து மத்தவங்கள மாத்துறதுலயே குறியா இருக்கோம், முயற்சி செய்யறோம் அப்படின்னா நம்ம மற்றவர்களை பற்றி அதிகமாக சிந்தித்து கொண்டிருப்போம். ஏன்னா அவங்க பண்ற விஷயம் தப்பா இருக்கு, அதனால நம்ம மனசுல அது ஓடிட்டே இருக்கு. அவங்க பண்றது நெகட்டிவ், அது என் மனசுல ஓடிட்டு இருக்கு. அப்ப என்னோட வைப்ரேஷன் லோவா தானே இருக்கும். அப்ப நம்மளோட வைப்ரேஷன் லோவா இருந்துச்சுன்னா பகுத்தறியும் சக்தி குறைந்து விடும். இது எவ்வளவு பெரிய ரிஸ்க் இல்ல? இந்த ரிஸ்க் புரியுதுங்களா எல்லாருக்கும்? சொல்லுங்க மேம். நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்? நாம மற்றவர்களை, அவங்களோட வைப்ரேஷனை நம்ம பகுத்தறியணும். நமக்கு அது கேட்ச் ஆகணும். அப்படின்னா நம்முடைய வைப்ரேஷன் ஹையா இருக்கணும். ஆனா மற்றவர்களை பார்த்து அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் அது நம்ம மனசுக்குள்ள சிந்தனைகளாக ஓடிட்டு இருந்ததுன்னா, ஏன்னா நம்ம நல்ல விஷயங்களை பத்தி ரொம்ப நேரம் யோசிக்க மாட்டோம். யாரையாவது பாராட்டுறோம், இல்ல அவங்க செய்த நல்ல விஷயமா இருந்தா நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு லைன் 2 லைன்ல முடிச்சிருவோம். ஆனா ஒருத்தவங்க தவறு பண்றாங்கன்னா நம்ம மனசுக்குள்ள நிறைய எண்ணங்கள் வரும். கரெக்டா இல்லையா?
ஆஹ் அப்போ மத்தவங்க பண்ற விஷயம் நம்ம மனசுல நிறைய எண்ணங்களா வந்ததுன்னா அது கண்டிப்பா நெகட்டிவான விஷயங்களா இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட வைப்ரேஷன் ரொம்ப லோவா இருக்கும். அப்போ நம்முடைய வைப்ரேஷன் ரொம்ப லோவா இருந்துச்சுன்னா நம்மளுடைய பகுத்தறியும் சக்தியும் லோவாயிடும். இதெல்லாம் பாருங்க ஆன்மீக விதிகள். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். இங்க நிறைய அந்த விதிகள் அஸ்திரங்கள்லாம் சொல்றோம் பாருங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்க வந்து அதை சிந்தனை செய்து பாருங்க. இப்ப பாருங்க, இப்ப இன்னைக்கு கிளாஸ் கேட்கிறோம்னா அடுத்த 24 மணி நேரத்துல நமக்கு நிறைய லைஃப்ல வந்து காட்சிகள் வரும். அதை புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் நடக்கும். அப்ப இந்த ஆன்மீக விதிகள்லாம் நம்ம நோட் புக்ல இருந்துச்சுன்னா நமக்கு டக்குன்னு அது ஞாபகம் வரும். ஆமா, நீ கிளாஸ்ல கேட்டோம்ல, நம்ம வைப்ரேஷன் லோவா இருந்தா பகுத்தறியும் சக்தி லோவாயிடும்னு சொன்னாங்கல்ல, கரெக்டா இருக்குல்ல அப்படின்னு உங்களுக்கே அது அனுபவமாக ஏற்படும். ஓகேங்களா? அதனாலதான் காயத்ரி தேவியோட கையில வந்து சுயதரிசன சக்கரம் சுத்திட்டு இருக்கும். அது பாருங்க, சுயதரிசன சக்கரம் அப்படியே நிக்கிற மாதிரி காமிக்க மாட்டாங்க, அது சுத்திக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு நாள் முழுக்க அது சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். அதாவது ஒவ்வொரு சூழ்நிலை வரும் பொழுதும் நாம சுயத்தை பார்க்க வேண்டும். இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்ச உடனே அந்த சுயதரிசனம் சக்கரத்துக்கான ஒரு மெடிடேஷன் கமெண்ட்ரி நம்ம பார்க்கலாம். ஒரு ஷார்ட் கமெண்ட்ரி பார்க்கலாம். இதை தவிர ஒரு நாள் முழுக்க நாம சுயத்தின் மீது கவனம் வைக்கணும். வெளியில இருக்க சூழ்நிலை இருக்கு, ஓகே. ஆனா அதை பார்த்து நான் உள்ள என்ன கிரியேட் பண்றேன், தேவையில்லாதது கிரியேட் பண்றேனா அப்படின்னு நம்முடைய கவனம் நம்ம மேல இருப்பதுதான் சுய தரிசனம். சுயத்தை பார்ப்பது. தரிசனம்னா என்ன? பார்ப்பது. அப்ப நான் என்னுடைய எண்ணங்களை, என்னோட உணர்வுகளை பார்க்கிறேன். இப்போ ஒளிஞ்சிருக்கும் சில சமஸ்காரங்கள், அது வெளியில வரும். அதை நான் கவனிக்கிறேன், நான் கண்டுபிடிக்கிறேன். இதை நான் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கேன். என்னுடைய கவனம் சுயத்தின் மீது இருக்கு. அது தொடர்ந்து அது செய்து கொண்டே இருப்பதை தான் சுயதரிசன சக்கரம் சுற்றுவதுன்னு அர்த்தம். இந்த சுயதரிசன சக்கரம் சுற்றுவதுன்னா புரியுதுங்களா எல்லாருக்கும்? புரியுதுமா. சோ இந்த சூழ்நிலையில் நான் எப்படி யோசிக்கிறேன், நான் என்ன பேசினேன், நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணேன். சோ சுயத்தின் மீது அக்கறை, சுயத்தின் மீது கவனம். சோ எது சுயத்துல சரியில்லையோ உடனே ஒரு மாற்றம், சுயத்தில் மாற்றம் இல்லையா? சோ இந்த மாதிரி நம்ம செஞ்சிட்டு இருக்கும் பொழுது நம்ம சுய தரிசன சக்கரதாரியாக இருக்கிறோம் அப்படின்னு சிவ பரமாத்மா சொல்றார். ஏன்னா இப்ப பாருங்க, நமக்கு வந்து நம்முடைய அந்த 84 பிறவிகளுடைய லைஃப் சைக்கிள் நமக்கு தெரியுது. சோ நான் வந்து பரந்தாமத்துல எப்படி இருந்தேன், நான் சத்தியுகத்துல எப்படி இருந்தேன், துவாபர யுகம் கலியுகம் வரும்பொழுது நான் எப்படி இருந்தேன், இப்ப சங்கம யுகத்துல நான் எப்படி இருக்கேன், நான் என்னவாக ஆக போகிறேன். இந்த ஒரு சுழற்சியை நம்ம எப்பொழுதுமே ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இதன் மூலமாக நாம எப்பொழுதுமே ஆத்ம உணர்வுல இருப்போம். ஆத்ம உணர்வுல இருக்கும் பொழுது நாம நம் மீது கவனம் செலுத்துவோம். எதிரில இருக்கவங்களோட வைப்ரேஷனை நம்ம கவனம் செலுத்துவோம். இதுதான் நான் ஆத்மா. அப்ப அட்டென்ஷன் என் மேல இருக்கு, என்னோட வேல்யூ என்ன, அதுதான் நம்ம சுயமரியாதை ஸ்வமானம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? என்னோட வேல்யூ என்ன, இதன் மீது நமக்கு கவனம் வரும் பொழுது, சுயத்தின் மீது கவனம் வரும் பொழுது நாம சுயத்தின் மீது அக்கறை கொள்கிறோம். சோ எப்படி நான் யோசிக்கிறேன், எப்படி நான் ரெஸ்பாண்ட் பண்றேன், நான் வந்து சரியாதான் திங்க் பண்றேனா, நான் சரியாதான் பேசுறேனா அப்படின்னு பாருங்க. கவனம் முழுக்க நம்ம மேலதான் இருக்கு. பாருங்க, வெளியில இருக்கிறவங்க அவங்க வழி எதுவோ அப்படிதான் பேசுறாங்க, நடந்துக்கிறாங்க. அதை பார்த்து நான் எனக்குள்ள என்னுடைய ஒரிஜினல் தன்மையில மாற்றம் கொண்டு வந்து விடுகிறேனா? எதுவுமே நடக்காத போது நம்ம காமா கூலா ஹாப்பியா சாந்தமா இருக்கிறோம்ல. ஆனா ஏதோ ஒண்ணு நடக்கும் பொழுது உள்ள என்ன மாற்றம் வருது, அதை நான் கவனிக்கிறேன், உடனே சேஞ்ச் பண்றேன், என்னோட ஒரிஜினாலிட்டியில நான் நிலைத்திருக்கிறேன். இதுதான் வந்து செல்ஃப் கேர். என்ன சொல்லுவாங்க, டேக் கேர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஹிந்தியில வந்து எப்பொழுதுமே வந்து ஒருவர் விடை பெறும் பொழுது அப்னா தியான் ரக்னா அப்படின்வாங்க. நம்ம கூட சொல்லுவோம், பாத்துக்கோப்பா. ஒரு லெட்டர் எழுதினா கூட என்ன சொல்லுவோம், டேக் கேர். உண்மையில எதை சொல்றோம்? நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், உடலை நினைச்சுக்கிட்டோம். உடல்லாம் நல்லாதான் டேக் கேர் பண்ணுவாங்க, நமக்கு நல்ல அறிவு இருக்கு, உடலுக்கு எது நல்லது எது கெட்டதுங்கிற ஞானம் எல்லாம் இருக்கு. உண்மையிலேயே டேக் கேர்னா டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். யுவர் செல்ஃப். செல்ஃப்னா என்ன? ஆத்மா, மனம். ஆத்மா தன்னுடைய குணத்தில இருந்து இறங்கிடக்கூடாது. இதுதான் சுயத்தின் மீது அக்கறை, சுயத்தின் மீது கவனம்.
ஸோ இந்த ராஜயோக மெடிடேஷன்ல நமக்கு நிறைய சுயத்தின் மீது கவனம் இருந்துகிட்டே இருக்கும். சுயநலம், பொதுவா உலகத்துல சுயநலம்ங்கிறத நெகட்டிவா சொல்லுவாங்க. ஆனா அது சுயம்ங்கிறதுல நம்ம உடல்னு நினைக்கும் பொழுது அது நெகட்டிவான குணமாக ஆகுது. அதே ஆத்மான்னு நம்ம புரிஞ்சுக்கும் பொழுது சுயநலம், அதாவது ஆத்மாவின் நலம். நான் ஆத்மா, என்னுடைய நலத்தை நான் பேணி பாதுகாக்கிறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மத்தவங்களுக்கும் நம்ம நன்மைதான் செய்வோம். சோ இதுதான் காயத்ரி தேவி கையில இருக்கிற சுய தரிசன சக்கரம். நாள் முழுக்க என்னுடைய கவனம் என் மீது இருக்கின்றது. அதுக்கப்புறமா காயத்ரி தேவியோட இன்னொரு கையில சங்கு கொடுத்திருக்காங்க. சங்கு என்ன பண்ணும்? சங்கு வந்து ரொம்ப சப்தமான ஒரு ஒலி எழுப்பும். அந்த சப்தமான ஒலியின் மூலமாக ரொம்ப தூரத்துல இருக்கிறவங்களுக்கு கூட அந்த சப்தம் போய் கேட்டுடும். அதே போல எந்த ஆத்மாவுக்கு துல்லியமாக பகுத்தறியக்கூடிய, சரியாக பகுத்தறியக்கூடிய சக்தி இருக்கோ, அவர்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியமாக இருக்கும். அது வந்து சரியானதாக இருக்கும். மற்றவர்களுக்கு நன்மை பயன் கொடுக்கக்கூடியதா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சத்தியமான வார்த்தை, ஒரு உண்மையான சரியான வார்த்தை, மற்றவர்களுக்கு நன்மை தரக்கூடிய வார்த்தைகள்னா அது கண்டிப்பா சம்பந்தப்பட்டவங்க மேல ஒரு இம்பாக்ட உருவாக்கும். அதனாலதான் சங்கு அப்படிங்கிற ஒரு சிம்பலை காயத்ரி தேவி கையில கொடுத்திருக்காங்க. சங்கோட சவுண்ட் வந்து மங்களகரமானது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சோ அது வந்து ரொம்ப தூரத்துல இருக்கிறவங்கள கூட ஒரு இம்பாக்ட உருவாக்கும். அதே போல எவ்வளவு வந்து நமக்குள்ள சரியான துல்லியமாக பகுத்தறியும் சக்தி இருக்கோ, நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் முழுமையாக சத்தியமாக இருக்கும். அங்க எந்த விதமான கலப்படமும் இருக்காது. கொஞ்சம் பொய், கொஞ்சம் உண்மை, கொஞ்சம் சத்தியம், கொஞ்சம் அசத்தியம், கொஞ்சம் நம்முடைய நன்மை, கொஞ்சம் மற்றவர்களுடைய நன்மை, அந்த மாதிரி ஒரு கலப்படமான விஷயமாக இருக்காது. ஏன்னா சத்தியம் என்பது எப்பொழுதுமே மங்களமானது. மங்களம் தான் விளைவிக்கும், மற்றவர்களுக்கு நன்மை தான் செய்யும். எது வந்து நன்மை செய்விக்குதோ அது கண்டிப்பாக அந்த ஆத்மாக்குள்ள ஒரு பிரபாவத்தை, ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும். அதனாலதான் ஒரு கையில சுயதரிசன சக்கரம், இன்னொரு கையில சங்கு. அதுக்கப்புறம் காயத்ரி தேவிக்கு என்ன காமிச்சிருக்காங்கன்னா ஒரு அன்னம் காமிச்சிருக்காங்க இல்லையா? அன்னம் என்பது ஒரு மென்மையான பறவை. அந்த மென்மையான பறவை மேல எல்லாம் உட்கார முடியாது இல்ல. சோ இந்த அன்னம் என்பது என்ன செய்யும்? அன்னம் வந்து இப்படி சொல்லப்படுது, அன்னம் வந்து கற்களை விட்டு விட்டு முத்துக்களை தேர்ந்தெடுக்குமா. இன்னொன்னு கூட சொல்லுவாங்க, அன்னம் வந்து பாலில் இருந்து தண்ணீரையும் பாலையும் அதை பிரிச்செடுக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது உண்மையா அது செய்தா இல்லையான்லாம் நமக்கு தெரியாது. ஆனா இப்படி சொல்லப்படுது. சோ இந்த ஒரு உதாரணம் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நான் ஆத்மா, என்னுடைய புத்தி தெய்வீகமானது. அந்த அன்னப்பறவை போல ஒரு தெய்வீகமான புத்தியின் மூலமாக நான் சரியான விஷயங்களை மட்டுமே எடுத்துக்கொள்கிறேன். தேவையில்லாததை விட்டு விடுகிறேன் அர்த்தம். கல்ல பொறுக்கி என்ன பிரயோஜனம்? முத்ததானே பொறுக்கணும். அதுதான் அன்னப்பறவையினுடைய ஒரு விசேஷ தன்மை. சோ இந்த விஷயங்கள் எல்லாம் காயத்ரி தேவியோட படம் நமக்கு காமிக்குது பாருங்க. ஒவ்வொரு தேவியோட படத்திலையும் நம்ம வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் காமிச்சிருக்காங்க. சோ பகுத்தறியும் சக்திங்கிறது இன்றைய நாட்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம எப்படிப்பட்ட ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்னா எல்லாமே சூப்பர்ஃபிஷியலின்னு சொல்லுவாங்கல்ல, ரொம்ப மேலோட்டமாக ஒரு பகட்டுத்தன்மை அதிகமாக இருக்கும். வெளிப்புறமா ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். அப்ப நம்ம அதை பார்த்து ஏமாந்து போயிடுவோம். எவ்வளவு இனிமையா பேசி ஏமாத்துறாங்கல்ல. எத்தனையோ விஷயங்கள் நடக்குதுல்ல. ஆனா நாம ஆழமான விஷயங்களுக்கு போகலைன்னா நம்முடைய பகுத்தறியும் சக்தி தவறாக போய்விடும். நம்மளோட லைஃப்ல நாம எடுக்கிற டெசிஷன் தப்பா போயிடுச்சுன்னா அதனுடைய பாதிப்பு எவ்வளோ காலத்துக்கு வரும்ல. உறவுகள்ல முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கு. நம்முடைய தொழில், கரியர் அது சம்பந்தப்பட்ட முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கு. குடும்பத்துக்காக நிறைய முடிவுகள்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. சோ அந்த பகுத்தறியும் சக்திங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய ஒரு முடிவு எப்படி இருக்கோ அது பல பேருடைய பாக்கியத்தை தீர்மானிக்குது. நம்ம முடிவு தவறா இருந்தா பல பேரோட பாக்கியமும் தவறா போயிடும். நம்முடைய முடிவு, ஒரு முடிவு சரியா இருந்தா அதனால நிறைய பேருக்கு வந்து பாக்கியம் சரியா இருக்கும். இப்ப பாருங்க, ஃபேமிலி முடிவு யாரு எடுப்பா? சின்ன குழந்தைங்களா எடுப்பாங்க, பெரியவங்க தானே எடுக்கிறாங்க. அதே போல வந்து ஒரு ஆபீஸ்ல பாஸ் ஒரு முடிவு எடுக்கிறாரு. அந்த பாஸ் ஒரு தவறான முடிவு எடுத்துட்டாரு.
ஒரு பார்ட்னரை செலக்ட் பண்றதுல ஒரு முடிவு தவறாயிடுச்சு. இல்ல ஒரு என்ன பிசினஸ் பண்ணணும்? அந்த பிசினஸ் சம்பந்தப்பட்ட ஒரு முடிவு ஏதாவது ஒன்று தவறானாலும், பல பேரோட வாழ்க்கையில அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால நம்முடைய முடிவெடுக்கும் சக்தி, பகுத்தறியும் சக்தி ரொம்ப கரெக்ட்டா இருக்கணும். நம்முடைய இந்த பகுத்தறியும் சக்தி வந்து கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, நம்ம சரியான பாதையில கூட நம்மளால தொடர்ந்து போக முடியும். நெறைய பேருக்கு வந்து சரியான பாதை என்னன்னு கூட தெரியும். ஆனா, அவங்களால அதுல தொடர்ந்து போக முடியாது. ஏன்னா, பகுத்தறியும் சக்தி தப்பா இருக்கு. சோ நம்ம வந்து தவறானத ரைட்ன்னு புரிஞ்சுப்போம். ராங்க வந்து ரைட்ன்னு புரிஞ்சுப்போம். இல்லையா? பொய்ய உண்மைன்னு புரிஞ்சுப்போம். அப்போ வாழ்நாள் முழுக்க எத நம்ம வந்து கரெக்ட்ன்னு புரிஞ்சுக்கிட்டோமோ, எந்த தவறை நம்ம கரெக்ட்ன்னு புரிஞ்சுக்கிட்டோமோ, அதன் அடிப்படையிலேயே கர்மங்கள் போயிட்டு இருக்கு. சில முடிவுகள் வந்து அதனுடைய பாதிப்பு வந்து நீண்ட காலத்துக்கு இருக்கும். சில சின்ன சின்ன முடிவுகள், சரி போச்சு, தப்பாயிடுச்சு. என்ன 1 நாள் கஷ்டம், 2 நாள் கஷ்டம். முடிஞ்சுது. அதாவது ஒரு வேளை சமைக்கிறோம். அது தவறாயிடுச்சுன்னா, அந்த ஒரு வேளை தான் பாதிக்கும். ஆனா சில முடிவுகள் வாழ்நாள் முழுக்க ஒரு பாதிப்பை கொடுக்குது. இல்லையா? சோ நம்ம பகுத்தறியும் சக்தி சரியா இல்லன்னா, நம்ம ஒரு தவறை சரின்னு புரிஞ்சுகிட்டு, அந்த தவற சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுருவோம். ஆனா அந்த ஈகோ இருக்குல்ல, நான் பண்ணது தான் ரைட்டுன்னு அத நிரூபணம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்ப நமக்கு வந்து அந்த சரியான பாதையில திரும்பி போறதுக்கான சக்தியே இருக்காது. ஏன்னா நம்ம தவறாக பகுத்தறிந்து விட்டோம். அ தவறை ரைட்டுன்னு புரிஞ்சுகிட்டோம். நாம நம்மை நாமே ஏமாத்திக்கிறோம். சோ இந்த பகுத்தறியும் சக்தியின் மூலமாக நாம மற்றவர்கள் மூலமாக ஏமாற்றம் அடைவது, நம்மகிட்டயே நம்ம ஏமாறுவது, சூழ்நிலையினால ஏமாறுவது, இது எல்லாத்துல இருந்தும் காப்பாற்றப்படுவோம். சோ இன்னைக்கு என்ன மந்திரம் எடுத்துக்க போறோம்னா, நான் தூய அன்னப்பறவையின் புத்தி கொண்ட ஆத்மா. இப்படி சொல்லாதீங்க எனக்கு இன்னும் பகுத்தறியும் சக்தி வரலன்னு. ம். பகுத்தறியும் சக்திக்கு இந்த முதல் 4 சக்திகளையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பயன்படுத்துங்க. அதுவும் குறிப்பாக முதல் சக்தி. எப்போ நம்ம சக்தி இல்ல, என்னால முடியாது, என்னால பகுத்தறிய முடியல அப்படின்னு சொல்றோமோ, அப்பவே அது குறைஞ்சிடுது. நம்ம கிட்ட இருக்கு. அத நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து மேல கொண்டு கொண்டு வந்து தான் அதை அதிகரிக்கணும். சோ நான் தூய அன்னப்பறவையின் புத்தி கொண்ட ஆத்மா. இத ஒரு மந்திரம் மாதிரி நம்ம நிறைய தடவ ரிப்பீட் பண்ணணும். அடுத்தது வந்து நான் ஆத்மா, தெய்வீக புத்தி கொண்ட காயத்ரி தேவி ஆவேன். என்னிடம் துல்லியமாக பகுத்தறியும் சக்தி நிறைந்திருக்கிறது. நீங்க நல்லா கவனிச்சுட்டு வந்தீங்கன்னா, டே 1ல இருந்தே நாம எல்லாமே பாசிட்டிவா சொல்றோம். இப்ப நமக்குள்ள அந்த சக்தியோ, குணமோ இல்லன்னா கூட நம்ம எப்படி சொல்றோம்? என்கிட்ட இருக்கு, இருக்குன்னு தான் சொல்றோம். ஆனா அத நம்பிக்கையோடு சொல்லும் பொழுது, நம்ம கண்டிப்பாக அத கர்மத்தில் பயன்படுத்துவோம். எது கர்மத்துல வந்துடுதோ, அது சமஸ்காரமாக மாறிவிடும். சோ என்னிடம் துல்லியமாக பகுத்தறியும் சக்தி நிறைந்திருக்கிறது. நான் சக்தி சொரூபமான ஆத்மா. இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம மந்திர மாதிரி நிறைய தடவ ரிப்பீட் பண்ணணும். சோ இனிமே வந்து நம்ம மனிதர்களை சந்திக்கும் பொழுது, அவங்க என்ன உடுத்தியிருக்கிறாங்க, அவங்க என்ன பதவியில இருக்கிறாங்க, அவங்க என்னெல்லாம் சாதிச்சிருக்காங்க, அவங்க கிட்ட உடல் சார்ந்த சில விசேஷ தன்மைகள் இருக்கும். அது தவிர அவங்க எப்படி பேசுறாங்க, இதையெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். நம்முடைய கவனம், அட்டென்ஷன் அவங்களோட வைப்ரேஷன் மேல தான் இருக்கும். அத நம்ம கேட்ச் பண்ணணும். நான் இவங்கள சந்திக்கும் பொழுது எந்த மாதிரி வைப்ரேஷன் என்கிட்ட வருது அப்படிங்கிறத நம்ம கவனித்தோம்னா, நம்ம மனிதர்களை துல்லியமாக பகுத்தறிவோம். அப்ப கண்டிப்பாக யாராலயும் நம்ம ஏமாற்றப்பட மாட்டோம். அ அதனால ஒரு பொழுதும் எனக்கு எது சரி, எது தப்புன்னே புரிய மாட்டேங்குதுங்க. இப்படிலாம் சொல்லவே சொல்லாதீங்க. புத்திய தெய்வீகமா மாத்திக்கோங்க. புத்திய யூஸ் பண்ணு, புத்திய யூஸ் பண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல. யூஸ் பண்ணா தான் அது வேலை செய்யும். அ அவங்க சொன்னாங்க நான் நம்பிட்டேன். எனக்கு தெரியாது. அவங்க சொன்னாங்களா, அதனால நான் அப்படியே செஞ்சுட்டேன். இப்படி நம்ம சொல்லும் பொழுதே, நம்ம பகுத்தறியும் சக்திய நம்ம பயன்படுத்தாம இருக்கோம். பயன்படுத்தலன்னா அது குறைந்துவிடும். ஓகேங்களா? பகுத்தறியும் சக்தி புரிஞ்சுக்கிட்டோமா? புரிஞ்சுக்கிட்டோம் மேம். ஓகே. மெடிடேஷன் பண்ணலாமா? பண்ணலாம். ம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அந்த சுய தரிசன சக்கரம் சுற்றுவதுன்னா, நாள் முழுக்க நான் எப்படி யோசிக்கிறேன்? எனக்குள்ள என்ன மாரி ஃபீலிங் வருது? நான் எப்படி பேசியிருக்கேன்? நான் என்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லி சுயத்தின் மீது கவனம் வைப்பது.
இது தவிர நம்ம உட்கார்ந்து மெடிடேஷன் பண்ணும்போது சுய தரிசன சக்கரம், அதாவது நான் இந்த 84 பிறவிகள்ல எப்படிலாம் நான் ஆத்மா சேஞ்ச் ஆகிட்டே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களும் வரும். ஓகேங்களா? இதுல வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் மட்டுமே இருக்கும். நம்ம என்னென்ன ஸ்வரூபங்கள் எடுக்கிறோம் அப்படிங்கிறதும் வரும் இது. இப்ப இங்க சுருக்கமா பார்க்கலாம். பின்னாடி வந்து இத விரிவாக இன்னொரு கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். ஓகே. சரி, எல்லாரும் எந்த வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அத நிறுத்திடுங்க. நம்ம சொல்ற அந்த தியான வர்ணனைய நீங்க அனுபவம் பண்ணுங்க. அப்பதான் அந்த ஆத்ம உணர்வு அதிகரிக்கும். ஆத்மாக்குள்ள இருக்கிற அந்த குணங்கள், சக்திகள் எல்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஓகே. ஓம் சாந்தி. நான் ஆத்மா ஜோதி ஸ்வரூபமான பிரகாசிக்கின்ற ஒளி புள்ளியாவேன். இப்பொழுது சுயத்தை பரந்தாமத்தில் நம்முடைய வீட்டில் வைத்து பாருங்கள், அனுபவம் செய்யுங்கள். நான் ஆத்மா என்னுடைய அனாதி ஸ்வரூபத்தில் பரந்தாமத்தில் இருக்கின்றேன். நான் உடல் இல்லாமல், உடலின் உணர்வு இல்லாமல், உடல் சார்ந்த உறவுகளின் நினைவு இல்லாமல் இருக்கின்றேன். உடலுக்கான விகார குணங்கள் எதுவும் இல்லாமல் நான் ஆத்மா முற்றிலும் சாந்தமாக அமர்ந்திருக்கின்றேன். சுயத்தை ஒளி புள்ளியாக பரந்தாமத்தில் அனுபவம் செய்யுங்கள். சுற்றிலும் பிரகாசமான செம்பொன் நிறமான ஒளி மண்டலம். நான் ஆத்மா அனைத்து பந்தனங்களில் இருந்தும் விடுபட்டு, நாடகத்தில் இருந்து கூட விடுபட்டு, கர்மத்தில் இருந்து விடுபட்டு, முக்தி நிலையை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். சம்பூர்ண சாந்தியை அனுபவம் செய்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது நான் ஆத்மா பரந்தாமத்தில் இருந்து ஒரு நட்சத்திரம் உதிர்வது போல கீழே இறங்கி வருகின்றேன். இந்த பூமி பொன்னுலகமாக இருக்கின்றது. நான் ஒரு அழகான தேவதையின் உடலில் இருக்கின்றேன். அனைத்து குணங்களும் நிரம்பிய, விகாரங்கள், இச்சைகள் என்றால் என்னவென்றே தெரியாத முழுமையான நிலையில் சிவ தந்தை எனக்கு அளித்த ஆஸ்தியான ஆனந்தமான வாழ்க்கையை 2500 ஆண்டுகள் ஆனந்தமாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். காலங்கள் உருண்டோடுகின்றன. இப்பொழுது நான் ஆத்மா துவாபர யுகத்தில் பூஜாரி ஆகி என்னுடைய ஜட சித்திரத்தை நானே வழிபட்டு கொண்டிருக்கின்றேன். என்னுடைய சித்திரமானது பக்தர்களுக்கு இறை நம்பிக்கையையும்
தைரியத்தையும் தந்து கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு உள்ளே தூய்மை, அன்பு போன்ற தெய்வீக குணங்களை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இப்படியே ஆண்டுகள் உருண்டோடிவிட்டன. நான் ஆத்மா தற்போது என்னுடைய வாழ்க்கை பயணத்தின் மிக முக்கியமான கட்டத்தில் இருக்கிறேன். நான் பிரம்மா வாய்வழி பிறந்த அலௌகீக பிறவி எடுத்த பிராமண ஆத்மா. என்னுடைய தந்தை சிவ பரமாத்மா எனக்கு என்னுடைய வாழ்க்கை வரலாற்றை புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். நான் இந்த பழைய உலகத்தின் மீது, பழைய சமஸ்காரங்களின் மீது வைராகியம் கொண்ட ராஜயோகி ஆவேன். என்னுடைய தலை மீது தந்தை 2 கிரீடங்களை வைத்திருக்கின்றார். ஒன்று தூய்மை எனும் கிரீடம், இரண்டாவது சுய மாற்றத்தின் மூலம் உலக மாற்றம் எனும் கிரீடம். இந்த 2 கிரீடங்களும் என்னுடைய 2 பொறுப்புகள் ஆகும். நான் இறைவனின் நேரடி தொடர்பில் வந்து அவரது பொக்கிஷங்களுக்கு முழு உரிமை பெற்ற அதிகாரி ஆத்மா ஆவேன். நான் இறைவனின் தொடர்புக்கு வந்து 3வது கண்ணான ஞானக்கண் திறக்க பெற்றிருக்கின்றேன். எனக்குள் அஷ்ட சக்திகள் நிரம்பி ஏற்கனவே இருந்த பலவீனங்கள் அனைத்தும் அழிந்து ஒரு தேவதையாக மாறிக்கொண்டே இருக்கின்றேன். என்னுடைய சூக்ஷ்ம உடல் பிரகாசமாக, கரையற்றதாக, வெகு தூரத்துக்கு ஆன்மீக ஒளியை பரப்பக்கூடியதாக இருக்கின்றது. நான் இந்த பிரகாசமான ஒளிமயமான உடலில் மிக மிக லேசான அனுபவத்தை செய்து கொண்டிருக்கின்றேன். ஓம் சாந்தி.